இது ஆளாளுக்கு அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுறது? டேய் ஏதாவது சொல்கிறா. ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்லை இவன் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்குறான் பாருங்க. அதாவது தெரியாம அப்படியே போன் ஸ்டார்ட் ஆகுதா, அப்படியே தெரியாம வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கொஞ்சமாச்சு அப்படி பண்ணலாம்னா நீங்களும் சொதப்பிட்டீங்கன்னா அப்படி பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவோம். பரவாயில்லையா? என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். போன வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷனுக்கு நல்ல வரவேற்பு. என்னடா அப்படி பார்த்தேன். அழகா வந்து ரசிக்கணும். ஓகே ஓகே. போன வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷனுக்கு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்க. நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்களா? யாரடா சொல்றேன்? நம்ம தாடா ரியாக்ஷன் பண்ணோம். இந்த டைம் அதே மாதிரி ரீல்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே பார்க்க போறோம் இந்த டைம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணுறேன்? சரி போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் மீம் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். போயிடலாமா? போயிடலாம். இன்னைக்கு பிடி சார் வரலையா, நான் போய் மேக்ஸ் சாரை கூட்டிட்டு வரேன். மூடிட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். கண்டிப்பா கண்டிப்பா பிடி பீரியட் அப்பெல்லாம் ஒரு டாப்பர்லாம் வைப்பானுங்க. அந்த டாப்பர்லாம் வந்து அப்போதான் படிக்கணும்னு நினைப்பானுங்க. அவனுக்கு வந்து விளையாட தெரியாது. அதனால வந்து பிடி சார் இவரை மேக்ஸ் சாரை கூட்டு வர மாதிரி. அதே மாதிரி பிடி பீரியட்ல வந்து மேக்ஸ் சார் வந்து கடன் வாங்கி எடுத்துப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடக்கும். அதெல்லாம் அனுபவிச்சு எங்களுக்கு தான் தெரியும். சரி 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 வை வை வேணாம். ஏய் மச்சான், வால்நெட் மெசேஜ் பண்ணும்போது மாட்டிக்கிச்சான்டா. அவங்க அப்பா போட்டு செம்மடி அடிச்சிட்டுக்கிறான்டா. யாழ் இப்ப அங்கதான் இருக்கிறாளாம். பேசினாலே அவங்க அம்மா குறுகுறுன்னு பாக்குறாளாம். இப்ப என்ன பண்றது? அவளை பார்க்க வர மாட்டேன் மச்சான். இப்பெல்லாம் சிக்கமாயிடும் மச்சான். கம்முன்னு இருடா. ஹலோ, ஒரு நிமிஷம். ஏய் மச்சான், இந்த வாழ்றா, பேச அலமா பேசு. ஹலோ அச்சாங்களா? இந்த வீடு மூணு மாமாலாம் அச்சு உன்னை தூக்கிட்டு வந்து தாலி கொட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடலாமா? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது லவ் ப்ராப்ளம்லடா, இது வேற ப்ராப்ளம்டா. ஹலோ, அவன் நினைச்சு ஒன்று கொடுத்துறாங்க. ஃபோன் பண்ண முட்டை கொடுக்கணும். அப்பா மாமா எல்லாம் வந்துட்டானுங்களா? கம்முனு அழுவாதரா மச்சான், அதான் நாங்க இருக்கோம்ல. பிடிக்காம நடிக்கிறான் இல்லடா. உன்னதானே கேக்குறேன். யாரு நெஞ்சு வாழும் முட்டா வச்ச பைத்தியக்கார நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உண்மையா நினைச்சேன். இவன் இப்படி கடைசியில பார்த்தா ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும் ஆஞ்சிரலான் இருக்கான். ஆனா ஆத்தல வாயிற மாதிரி வந்து வாயிற. என்னடா உம்மா கொடுக்குற? எவரிவன் எவன் கூப்பிட்டாலும் ஒரு இடத்துல வந்து செருப்படி வாங்கிட்டானா, அதை நம்ம ஒரு டைம்ல வந்து நல்லா ஒரு மெச்சூரிட்டியா இருந்திருப்போம். அதுதான் கிரிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்பதான் நல்லா இருந்திருப்போம். ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லா செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஓல்டு கேரக்டர் வரணும்னு நினைச்சானா வராது. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? காலையில ஒரே கேர்ள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பார்க்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆளவுமாமா. ஹலோ ஏங்க இல்லங்க சிஸ்டர், என்ன ஷர்ட் குட்டி எத்தனை கேஸ் சொல்லிட்டு வராங்க? இந்த ஷர்ட்டை போட்டு போனீங்க அப்ப இப்படிதான் ஆகும். இந்த கலர் மட்டும் இல்லைங்க, பால் கலர் நம்மகிட்ட என்னடா இது? ஆடாடா இது. நல்லதா இருக்கு. அடங்கம்மால எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. நீங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் கூட கடையில வந்து வாங்குறேன்டா. ஆனா வந்துட்டு சட்டப்பு வாங்கிட்டு வரலாமா? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க.
இவர் வண்டி விட்டு இறக்கி இல்ல எதை வேணாலும் பண்ணுங்கடா, நீங்க விளம்பரம் பண்ணுங்க, நல்லா வியாபாரம் பண்ணுங்க. ஆனா இந்த அவரை போய் 4 பிள்ளைய துரத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு சிங்கிளான்னு கிடைச்சு பாரு, லைஃப்ல மறக்க மாட்டேன். அதை மட்டும் மன்னிக்க மாட்டானா நானு. என்ன சொல்றீங்கல்ல, ஏன்னா எப்படி இப்படி மார்க்கெட்டிங் பண்ண கூட தெரியாதா உங்களுக்கு. அடுத்த மீம் டெம்ப்ளேட். இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற உங்க லைஃப் குறுக்க வந்து கெடுக்கணுமா, பெஸ்டா பண்ணி தரோம் ரிலேட்டிவ்ஸ். கரெக்ட், நல்ல விஷயம் தான் இது. சிறப்பா பண்ணி இவ்வளவு நேரம் பார்த்த மீம்லயே செருப்பால அடிச்சது ஒரே மீம் தான்டா. நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சுடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அதுதான் நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ரிலேட்டிவ்ஸ் நம்புங்க, தப்பு கிடையாது. ஓவரா நம்பாதீங்க, வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அனுபவத்தில் இல்லை, எல்லாத்துலயும் தான் சொல்றோம். எங்க ரிலேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா பாத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அடுத்த மீம் டெம்ப்ளேட். அடுத்து இது பாப்போம். இதோ நிக்கிறானே இவன், கை கால்லாம் கழிக்க மாட்டாரா, ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏறி இறங்கி அங்க. இல்ல இது உண்மையாவே நல்லா ட்ரெஸ் பண்ணி போவோம். போன இடத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். வலி அனுபவிச்சவங்களுக்கு அதோட வேதனை தெரியும். இது வந்து டீப்பா சொல்லலாம் இல்ல. ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணாகாது, போட்டுட்டு வெளியே வரும்போது குத்துதே கூடாதுன்னு வீட்டுக்குள்ள ஓடணும். அப்புறம் என்னடா பொழப்பு இது, என்னடா வாழ்க்கை இது. வருஷத்துக்கு ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்த காலம் போய் வாரத்துக்கு ஒரு அப்டேட் விடாமையாச்சு. கடவுளே கடவுளே, இந்த படம் வந்துருச்சுன்னா போதும்டா. அடுத்த வீடியோ. இப்ப நான் பலாறு அறிவேன், மூடின வாங்கிக்கணும். நீ அடி செல்லம். அந்த இதுதானே மாணிக்க வீடு எங்க தெரியாது சார். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அவன் சும்மா போயிட்டு இருக்கிறவன், வெளியூர்காரன் இருக்கும். அவர் சூர்யா படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து சம்பந்தம் இல்லாம தான் பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்பாரு. No words, crying only coming. வந்து உட்கார்ந்தாலும் அப்படியே இடம் மாத்தி உட்கார்றது. அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி வேதனை புரியும். தேட்டரில் இப்போ நீங்கள் போய் உட்காரும்போது பக்கத்தில் இந்த பிள்ளைய உட்காரலாம் வந்து மாசம் வந்து டக்குன்னு வந்து அவன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். அது ஏன்னா அது வந்து அவன் பொண்டாட்டி, அவன் செருப்பால் அடிச்சு வரட்டே அப்புறம் என்ன பண்றது. என்னடா. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த மீம் டெம்ப்ளேட். நம்பி சொன்னா கேளு, அவன் கூட மட்டும் பைக்ல போகாத. லியோ படத்துல அவரை கூட்டு போய் தள்ளி விட்டுறாரு. இல்ல இல்ல, ஃப்ரெண்டு வந்து சில பேர் நம்பி வண்டியில போலாம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திமிருக்காகவே வண்டி ஓட்டவங்க இருக்காங்க ரோட்ல. அது நீ கையை விட்டுட்டு காலை விட்டுலாம் ஓடி போவாங்க, பின்னாடி உட்கார என்ன நிலைமை அவரானே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதுல நல்லா நீங்க நோட் பண்ணா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வண்டி வந்து இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, வண்டி இப்போ ஒரு கஞ்சா குடிக்கு வந்து வீட்டுல வந்து அடம் முடிச்சு ஒரு வாரம் சாப்பிடாம வண்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் விட்டுருவான். ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ பிடிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து இந்த உலகத்துக்கு போயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, அவன் வந்து திரும்ப வந்துட்டு இருக்கான், அடிபட்டு கால் உடஞ்சு கிடக்கும். அவங்கிட்ட போய் கேஜிஎஃப் மியூசிக் போட்டு எந்திரிச்சு வரான். அப்புறம் வண்டி வந்து ஒர்க் ஷாப்ல நின்று இருக்கும். அந்த ஒர்க் ஷாப் வண்டியில போய் அந்த ஒர்க் ஷாப்ல போய் வண்டி வீடியோ எடுத்து ப்ளீஸ் திரும்ப வந்துரு, நான் என்னைக்கு பாப்பேன் அந்த வண்டி சொல்லணும். நான் என்னடா பண்ண, நீ நாடா கொண்டு விட்ட, அந்த மாதிரி பண்ணுவோம். செவனே நல்லா இருந்துகிட்டு இருந்தேன். கம்மிங் அப்புறம் கம்மிங் சூன் வண்டி அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கும். எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி எல்லாம் போட்டோ எல்லாம் போடுவாங்க. இதுதான் உங்களுக்கு பேசும். அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். உங்களுக்கு கோவம் தான்
பேசும் வாடா வண்டி சொந்த காசுல எடுத்து தொலைங்கடா. செருப்பா சொந்த காசுல எடுத்து தொலைங்க. என்ன எடுத்தா சொந்த காசுல தான் எடுக்கணும். எடுக்க ரூம்பு தாத்தா டைப்பே என்னடா பண்ணிட்டு இருக்காரு? வெளி எடுக்க ஆள் இல்லாத நாங்க உள்ள இல்ல வெயில் எடுக்கிறேன்னு சொன்னேன். அம்மால நீங்க தான் எடுக்கணும். Well done guys. ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கு நிப்பாடி போட்டு திரும்பி அஜித்ங்கிறாங்க. நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான். இப்படிதான் பேசி பேசி வம்பாங்கொலையா செத்து போனான். நீ அப்படியே பேசி பேசி செத்து போ. ஆமா கரெக்ட் தான். லவ் பண்ணாதீங்கப்பா, வாழ்க்கை போயிடும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி, யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.